சங்கீதம் 147:5 கொடுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலன் உள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு என்னது? அளவில்லாதது. ESV கொடுங்க பார்க்கலாம், இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், so that உங்களுக்கு புரியும். Great is our Lord. அவர் யாரு? Great. அவர் லார்ட் யாரு? Great. பட் அவருடைய பவர் என்னன்னு பாருங்க. Come on. And abundant in power. அப்ப அவருடைய பவர் என்ன? abundant, மிகுதியானது. முதல்ல உங்களுக்கு காட பத்தி தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. பைபிள் சொல்றது great is our Lord and abundant in power. His understanding is beyond measure. Abundant in power. நம்ம கேட்கறது எல்லாமே ஜஸ்ட் சின்ன சின்னது தான் கேட்கிறோம். நம்ம கடவுள்கிட்ட போய் நிக்கிறது எது? சின்ன சின்னது. அதை கேட்டுட்டு அந்த சந்தோஷத்திலேயே நம்ம பூரிப்படைகிறோம். இதுல வேற சியர்ஸ் வேற. ஈவன் அதுக்கு நன்றி சொல்றதுக்கு கடவுள் கிட்ட வரல, நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு போறது. எதுக்கு? அவருடைய பவர் காமிச்சிருக்காரு. பட் ஜஸ்ட் a லிட்டில் பவர்க்கே தேங்க்ஸ் பண்ண இங்க வரணும், ரெஸ்டாரண்ட்டுக்கு இல்ல. எஸ். இதுல சியர்ஸ் வேற, ஐஸ்கிரீம்ஸ் வேற, ட்ரீட்ஸ் வேற. நோ, ஸ்டில் அவருடைய பவர் இன்னும் ரிலீஸ் ஆகல. கடவுள்கிட்ட கேட்டேன், காட் உங்க பவர் இன்னும் யாருக்கும் தெரியல, நான் அதை சொல்லணும். ஏன்னா எல்லாருமே கேட்கறது பைபிள் வசனத்தோட நான் பார்க்கணும். அதை சின்ன காரை வயிறு வலிக்கிறதுக்கு கடவுள்கிட்ட வர, ஆப்ரேஷனுக்கு டாக்டர்கிட்ட போறோம். பட் அங்க பைபிள் சொல்லுது abundant in power. எஸ். 10,000 ரூபாய்க்கு யார்கிட்ட போய் நிக்கிறோம்? ஃபைனான்ஸ் கிட்ட நிக்கிறோம், லோன் கிட்ட நிக்கிறோம், ஈவன் பேங்க் மேனேஜர்ஸ் கிட்ட போய் நின்னுட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஒன் சைன். இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்றேன் as a prophet. Oh yes. இந்த கிரேட் ஃபேவர் மந்த்ல Yes. barriers எல்லாம் உடையட்டும். Oh yes. May the Lord shall break your barriers. Yes, I receive. உங்க பேங்க் அக்கவுண்ட் abundant power பார்க்கட்டும். Oh yes. நான் மீண்டும் சொல்றேன் as a prophet. Yes, prophet. ஈவன் நீங்க எங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு as a prophet இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்றேன். இந்த abundant power இன்னைக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட் பார்க்கட்டும். Yes, I receive. I receive the abundant power in bank account. Yes. Come on, quick comment பண்ணுங்க பார்க்கலாம். I receive the power of abundant in my bank account. Even நீங்க God ஒவ்வொருத்தரையும் bless பண்றப்ப அவருடைய பவர் காமிச்சிருக்கார். அவருடைய power. Just கொஞ்சம் காமிச்சு. No, little தான். But my God is great. You have a great power. Abundantக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா அப்பதான் ஊர்ஜிதம் பண்ண முடியும். Because my God is great. ஜஸ்ட் தலைவலிக்கு, ஓ ப்ரொஃபெட் தலைவலி, நான் ஜோம் பண்றது என்ன தெரியுமா? அந்த தலை வெடிக்கிற மாதிரி ஏதாவது பவர் காமிங்க. ஆமா, ஸ்டமக் பெயின், கால் வலி, கை வலி, ஒரே பிரச்சனைக்கு எப்படி abundant பவர் வரும்? Because my God is great. abundant பவர் வரணும்னா கடவுள் உங்களுக்கு இந்த பவர் கொடுக்குறாருன்னா என்ன செய்ய போறீங்க? இந்த abundant பவரை வச்சு கேள்வி என்னன்னா, இந்த abundant பவரை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? ப்ராஃபட் நான் ரெடி அப்படின்றவங்க எத்தனை பேர்? Yes, prophet. நீங்க போய் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல TNEB அவங்க கிட்ட போய் நீங்க என்ன செய்றீங்க? எலக்ட்ரிசிட்டி புது வீட்டுக்கு அப்ளை பண்றீங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இதை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? அவங்க கிட்ட கேட்கிறப்ப அந்த பல்பு கொடுங்க, இந்த பல்பு எரிய வைக்க பக்கத்து வீட்டுல இருந்தே நீங்க என்ன செய்யலாம்? கனெக்ஷன் வாங்கிக்கலாம். சார் ஒரே ஒரு பல்பு சார் அப்படின்னா, சரி இறக்கப்பட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பல்புக்கு என்ன செய்வாங்க? ஒரு லைன் கொடுப்பாங்க. am I right? பட் அங்க பைபிள் சொல்லுது abundant in power. அப்ப கனெக்ஷன் இஸ் big, great is our Lord, comma and abundant in power. இதுக்கு கொடுக்கல கடவுள் கனெக்ஷன். ஒரு லைஃபை ஜஸ்ட் பிரைட் பண்ண இல்ல, நிறைய பேர் வாழணும், நிறைய பேருடைய வாழ்க்கை மாறணும், நிறைய பேருடைய காரியம் மூவ் ஆகணும். இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன் as a prophet. இந்த abundant power இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வரட்டும். சொல்லுங்க பார்க்கலாம், I receive the abundant power. என் லைஃப் ஒரே பிரச்சனை லைஃப் பிரச்சனையா இருந்தா அப்படி எப்படி உங்க வாழ்க்கை முன்னேறும்? பிரச்சனை இல்லைன்னுங்க முட்டி போட்டு ஜோம் பண்றீங்கல்ல, அப்ப முதல்ல அவருடைய பவர் என்ன? ஜஸ்ட் சின்ன பிரச்சனைக்கு கடவுள்கிட்ட கடவுளை கூப்பிடுறீங்க, சின்ன பிரச்சனைக்கு கடவுள்கிட்ட வந்து நிக்கிறீங்க. கேஸை பெருசா எடுத்துட்டு வாங்க. என் வீட்டில் சண்டை போடுறாங்க, அடி வாங்குறது, WWF தானே நடக்குது. அதுக்கு நானே அம்பியரா வரட்டுமா? ப்ரொஃபெட், என் கணவர் என் பசங்க சொன்ன பேச்சே கேட்கறது இல்லை, நீங்க கேளுங்க, பசங்க கேட்பாங்க. பண பிரச்சனை,
அப்ப இன்னைக்கு நான் பிரார்த்தனை செய்றேன் உங்க பணத்துக்கு. இது என்னுடைய பர்சனல் பிரேயர். நான் மீண்டும் சொல்றேன், இது என்னுடைய பர்சனல் பிரேயர். Yes. இன்னைக்கு யாருக்கெல்லாம் ப்ராஃபட்டோட பர்சனல் பிரேயர் வேணும், எங்க இருந்தாலும் உங்களுடைய வலது கையை மேல வைத்துங்க. எல்லாம் வல்ல என் இறைவன் இப்பொழுதே உங்களுக்கு பதில் கொடுக்கட்டும். Yes. எல்லாம் வல்ல இறைவன் இப்பொழுதே உங்களுக்கு பதில் கொடுக்கட்டும். காட், என் மேல நீங்க காண்பித்த உங்களுடைய அபண்டன்ட் இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகள் மீது காண்பிப்பீராக. உங்களுடைய பவர் இப்பொழுதே ரிலீஸ் ஆகட்டும். எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், தீர்க்க முடியாத ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் இப்பொழுதே சொல்யூஷன் வரட்டும் இயேசுவின் நாமத்திலே. Yes, I உம்முடைய பிள்ளைகள் receive. யாரெல்லாம் கைகளை மேல வைத்திருக்கிறார்களோ Oh, yes. பணம் இப்பொழுதே வருவதாக, Yes. வியாதிகள் சுகமாவதாக. எவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் ஒவ்வொரு in the mighty name of Jesus. இது இறைவன் என்பதை பிள்ளைகளுக்கு காண்பியும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். கைகளை மேல வைத்து சொல்லுங்க ஆமென். காட் எதெல்லாம் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாரோ, நீங்க as a prophet கடவுள் சொன்னார், நீங்க போய் அதை டிக்ளேர் பண்ணு. நிறைய பேருடைய ப்ராமிஸ், ஏன் ஈவன் நீங்க எங்க இருந்து பார்த்திருந்தாலும் இன்னைக்கு உங்களுடைய ப்ராமிசஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆக போகுது. Yes, I சொல்லுங்க மை receive. ப்ராமிசஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆக போகுது. சங்கீதம் 147:5 Our Lord is Great and rich in power. His understanding has no limitation. நிறைய பேருடைய வாழ்க்கை ஏன் ஸ்டக் ஆகுதுன்னா, ஜஸ்ட் அவருடைய வல்லமையை கேட்கிறோம், ஆனா அவருடைய வல்லமை என்னன்னு நமக்கு தெரியல. ஈஸியா சொல்றேனே, சிம்பிளா, நீங்க கை வைக்கிறது ஜஸ்ட் ஏதோ ஒன் பேஸ் லைன்ல கிடையாது, ஜஸ்ட் ஹவுஸ்க்கு மாத்திரம். இஸ் a high voltage. அந்த பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பவரை கூப்பிடும் போது, இப்ப எல்லாருமே பிரார்த்தனை செய்றாங்க, கடவுளே உம்முடைய வல்லமையை காண்பியும். காட், உம்முடைய பவரை காண்பியும். உம்முடைய வல்லமை இப்பொழுதே நிரப்பட்டும். உம்முடைய வல்லமை இப்பொழுதே கிரியை செய்யணும். உம்முடைய வல்லமை எல்லா இடங்களுக்கும் போகணும். இப்ப கேள்வி என்னன்னா, அவருடைய வல்லமைனா என்ன? வாட் இஸ் த காட்ஸ் பவர்? அவருடைய பவர் தெரியாம நீங்க எப்படி பவரை கூப்பிடலாம்? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 240 வால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜர் கொடுப்பாங்க உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு. இதுலேயே ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் இருக்குது. இதே நீங்கள் அந்த சார்ஜர் எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயினில் எவ்வளோ லிமிட்டோ அந்த பவர் தான் அதில் வரும். ஆமா ரைட்? எஸ். ஈவன் நீங்கள் ஃப்ளைட்டில் சார்ஜர் போட்டிங்கனாலும் அதே பவர் தான் வரும். பிகாஸ் த சர்க்கியூட், த டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி, அதை கண்டக்ட் பண்ணுற அந்த ஒயர்ஸ் எவ்வளோ கேப்பபிலிட்டியோ அவ்வளோதான் அது உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு உங்ககிட்ட என்ன ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் லைன் எடுக்கிறீங்க, எந்த இடத்துல உங்களுடைய லைனை போடுறீங்க, prophet, they are rich in power, abundant in power, because they know God. They know God. அவங்களுக்கு கடவுளை பத்தி தெரியும். அதனால தான் பைபிள் சொல்லுது, our Lord is great and rich in. இன்னைக்கு இந்த ரீச் இன் பவர் உங்களுடைய அக்கவுண்ட்டை டச் பண்ணட்டும். எஸ், ஐ ரிசீவ். எவ்வளோ ஜீரோ பேலன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை ஆட் பண்றேன், வோல்டேஜை ஆட் பண்றேன். ஓ எஸ். ஜஸ்ட் உங்க ஏடிஎம் கார்டை எடுத்து வைங்க, மைட் பி நாளைக்கே பூம் ஆகலாம், ஏன் இன்னைக்கு நைட்டே பூம் ஆகலாம், யாருக்கு தெரியும்? பட் எல்லாம் வல்ல இறைவன் இப்பொழுதே உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட போகிறார். அவருடைய மாபெரும் தயவு இப்பொழுதே உங்களை தொட போகிறது. Receive the rich in power. இந்த வசனம் கொடுங்க பார்க்கலாம், so that உங்களுக்கு புரியும். Our Lord is great and rich in power, and rich in power is understanding us no limitation. அவர் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது, அவருடைய அறிவு அளவில்லாதது. ஆக்ட்ஸ் சாப்டர் 10 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆம்பிளிஃபைல என்ன இருக்கு பாருங்க, how God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with what? Great power, and he went around doing good and healing all who were oppressed by the devil, because God was with him. கடவுள் கூட இருக்கிறப்போ பிசாசுகள் எல்லாம் என்ன செய்யும்? ஓடும். The great power எதுக்குன்னா ஃபைனான்சியலுக்கு. ரிச் இன் பவர் இருக்கா சங்கீதம் 147. எஸ் 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 ப்ராஃபட். இப்போ பவர் கொடுக்கிறது, கடவுள் வல்லமை கொடுக்கிறது, நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க தான் உங்களுக்கு புரிதல் வேலை செய்யணும். கடவுளுக்கும் அன்னைக்கு ஜீசஸ்க்கும் அன்னைக்கு ஃபைனான்ஸ் தேவைப்பட்டிருக்கு. 12 பேர் இருக்கான், அடுத்தது 72 பேர் இருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு ஃபைனான்ஸ் தேவையே தேவையில்லையா? பேதுரு மீன் பிடிக்கிறவர்,
கூட அவங்க கூட 3 பேர் செட்டு, 3 செட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 3 பேர். ஒரு வேலைக்கு அவங்க மீன் சாப்பிட்டாங்கன்னா எவ்வளோ ஆகும்? நீங்களே கணக்கு போடுங்க. 84 பேர் ஒரு வேலைக்கு சாப்பிடணும், ப்ளஸ் ஜீசஸோட சேர்த்து 85 பேர். 85 பேர் ஒரு வேலை சாப்பிடுனா எவ்வளவு ஆகும்? ஒரு ஆள் ஒரு வேலைக்கு மினி டிஃபன் சாப்பிட்டாலும் 80 ரூபாய்க்கு சாப்பிட்டு 85 பேர் சாப்பிட்டா 6800 ரூபாய் ஒரு வேலைக்கு. 7000 ரூபாய். ஒரு வடை எக்ஸ்ட்ரா யாராவது வாங்கி சாப்பிட்டா கூட, மசால் வடையோ ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டா கூட 7000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிரேட் பவர் யாருக்கு தேவை? ஃபர்ஸ்ட் ஜீசஸ்க்கு. மெயின்டைன் பண்ணும்ல அவங்களுக்கு. ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க பார்க்கலாம். அவர் எதை வச்சு அதெல்லாம் பிசாசுகளை ஓட்டுனது இதெல்லாம் செஞ்சாரு? ஹோலி ஸ்பிரிட். ஏன்? பிகாஸ் காட் வாஸ் வித் ஹிம். கடவுள் கூட. அதனாலதான் ஒரு பேய் சொல்லுது, எனக்கு பவுலியும் தெரியும், இயேசு கிறிஸ்துவும் தெரியும், நீங்கெல்லாம் யாரு? நான் வீட்டை விட்டு இறங்குறப்போ கடவுள் என்ன சொன்னேன், இன்னைக்கு என்னுடைய பவர் நான் காமிக்க போறேன். ஓ எஸ். இந்த பவர் எதுலனா ஃபைனான்ஸ்ல. இன்னைக்காவது புரிஞ்சது இல்லையா? இன்னைக்காவது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? பவர் எதுல கிரியே செய்யும்? ரிச் ஃபைனான்ஸ்ல. இப்போ உங்க ஏடிஎம் கார்ட்ஸ் எல்லாம் மேல எடுங்க, நான் பிரார்த்தனை செய்யறேன். ஈவன் உங்களுடைய கேஷ், அது எவ்வளவு பெரிய டெப்ஸா இருக்கட்டும். ப்ராஃபட் கோடியில கடன் இருக்கு, இட்ஸ் ஓகே, ஸ்மைல் பண்ணுங்க. பவர் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல. ப்ராஃபட் லாக்ஸ்ல கடன் இருக்கு, 50 lakhs, 80 lakhs, 2 crore, 20 crore. இந்தியா கிட்ட கிரேட் பவர் இருக்கு தெரியுமா? பிகாஸ் தே ஹேவ் ஹியூஜ் மணி. ஈவன் இப்போலாம் ஐபிஎல் போயிட்டு இருக்கு. திடீர்னு நீங்க கோடீஸ்வரன் ஆகணும், நல்லா பேட் விளையாடணும், நல்லா பால் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன் ஆயிடலாம். பிகாஸ் கிரேட் பவர். அப்ப கிரேட் பவர் வேணும் ப்ராஃபட். இப்பொழுதே நான் பிரார்த்தனை செய்றேன். உங்க அக்கவுண்ட்ஸ், உங்க பேங்க் அக்கவுண்ட், ஈவன் உங்களுடைய மணி இப்பொழுதே கிரேட் பவரை ரிசீவ் பண்ணட்டும். ரிச் இன் பவர் இப்பொழுதே ரிலீஸ் ஆகட்டும். abundant பவர் இப்பொழுதே ரிலீஸ் ஆகட்டும். receive in the mighty name of Jesus. இப்ப பார்த்து கிரேட் பவர்னு சொல்லி ஊதுங்க பார்க்கலாம். கிரேட் பவர். It is done. Once உங்களுக்கு புரியணும், இதை வச்சு தான் ஜீசஸ் மூவ் ஆனார். First Holy Spirit, number 2 great power. அங்க பாருங்க, God anointed. யார் அனாயிண்ட் பண்ணது? ஜீசஸ். God anointed Jesus of Nazareth with what? Holy Spirit and with what? Great power. பணம் வந்த பிறகு தான் நீங்க எங்கேயுமே போக முடியும். பணம் வராமல் நீங்க எங்கேயும் போக முடியாது. அப்ப அந்த பணம் வர்றதுக்கு கடவுள் சின்ன சோர்சஸை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விடுவார், கொளுத்தி விடுவார். நீ போய் அவனுக்கு ஏதாவது கொடு. மொத்தம் பவர்ல 2 பவர் இருக்கு. ஒன்னு கிரேட், இன்னொன்னு பவர். இந்த பவர் எதுக்குன்னா ஹெல்ப் பண்றதுக்கு. கடவுள் கொடுக்குற ஸ்ட்ரென்த் எதுக்குன்னா ஹெல்ப் பண்றதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வித் நாலேஜ். அவருடைய அறிவு இஸ் நோ லிமிட்டேஷன். அதுல கொஞ்சம் எடுத்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு இந்த சாப்டர் கொடுங்க. சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. Thou shalt arise and have mercy upon Zion, for the time to favor her. Yeah, the set time is come. தேவன் எழுதருளி யாருக்கு தயை செய்யணுமா? சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலம் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. இப்ப பாருங்க, you will arise and have compassion on Zion, for it is time to be gracious and show favor to her. Yes, the appointed time, the moment designated as GWT. உங்களுக்கு புரியும்? நல்ல காலம் பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்துடுச்சு. Oh yes. நான் உங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நல்ல காலம் வந்துடுச்சு. Yes prophet. Your time has come. Yes. It is done as Mejja says. Oh yes. உங்க டைம் வந்துடுச்சு. Yes, I receive. நான் மீண்டும் சொல்றேன், உங்களுடைய டைம் வந்துடுச்சு. I receive. இப்ப பாருங்க GWT எப்படி கொடுக்குதுன்னு. You will arise and have compassion on Zion, because it is time to grant favor to it. It is a time to grant favor. இது டைம் டு கிராண்ட். இன்னைக்கு கடவுள் கிராண்ட் பண்றார், உங்களுடைய ஃபேவர்லாம் ரிலீஸ் பண்றார். Oh yes. உங்களுடைய இதெல்லாம் சைன் ஆயிடுச்சு. Yes. கிராண்ட் ஆயிடுச்சு. Yes. Receive your favor. I receive. அதுக்கு அடுத்து பாருங்க, உங்களுடைய appointed time வரும் பாருங்க. Indeed the appointed time has come. உங்க appointed time, உங்க நல்ல நேரம். எனக்குலாம் நல்ல நேரமே வராது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஏய் அப்பா
வெளியே போலான்னு நினைச்சா இவன் வேற வந்துடுறான்டா. நான் மீண்டும் சொல்றேன், அந்த நல்ல நேரமே நீங்க தான். Yes, நான் yes. எப்படியும் சொல்றேன், அந்த நல்ல நேரமே நீங்க தான். யூ ஆர் த குட் டைம். ஈவன் இப்படியும் நடக்கும். மற்றவங்க வெளியே போறப்ப நீங்க பாஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ வெளியே போலான்னு நினைக்கிறப்ப இவன் வேற வந்துட்டானு சாவுக்குறாக்கி. அந்த சாவெல்லாம் இப்பொழுது வெளியே போகட்டும். யூ ஆர் த டைம். Oh, yes. சொல்லுங்க, ஐ எம் ஏ டைம். I am a time. நான் தான் அந்த நேரம். ஏன் சொல்றேன்னா, நல்ல நேரமா இருக்கணும்னா அது நீங்களா தான் இருக்கணும். Yes. திடீர்னு உங்களை பார்த்துட்டு போனோம் பிரதர், என்னன்னு தெரியல, எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு நினைப்பீங்க, நமக்கு மட்டும் ஏன் நடக்கல? நோ 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 நோ. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. Yes. அப்பாயிண்டட் டைம் இப்பதான். Start. பிகாஸ் காட் இப்பதான் உங்களுடைய ஃபேவரை கிராண்ட் பண்றாரு. Oh, yes. இப்பதான் உங்களுக்கு கையெழுத்தே போடுறாரு. Yes, yes. ப்ராஃபெட் ரூபன், உனக்கு கிராண்ட் ஃபேவரை ரிலீஸ் பண்றேன். Oh, yes. உன்னுடைய ஃபேவரை நான் கிராண்டட் பண்றேன். இட் இஸ் டன். உங்க ஃபேவர் இப்பொழுதிலிருந்து கிராண்ட் ஆகட்டும். உங்க அப்பாயிண்டட் டைம் ரிலீஸ் ஆயிடுச்சு. Receive your appointed granted favor. சாமுவேல் தாவீது மேல கை வைக்கிற வரைக்கும் தாவீது யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாது. தாவீது எல்லாமே செய்றார். சிங்கத்தின் வாயை பிளக்கறாரு, கரடியை புளக்கறாரு. ஆனா அது வரைக்கும் அவருக்கு ஃபேமே இல்லை. நீங்க பார்த்திருக்கீங்களா? ஜஸ்ட் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் அவருக்கு ஃபேமே இல்லை. அவருடைய நேம் யாருக்குமே தெரியாது. உங்களுடைய பேர் யாருக்குமே தெரியாம இருக்கலாம். பட் இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறமா as a prophet டிக்ளேர் பண்ற உங்க பேர் எல்லாருக்குமே தெரியும். நான் மீண்டும் சொல்றேன், உங்க நேம் எல்லாருக்குமே தெரியும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, சாமுவேலை மீட் பண்ற வரைக்கும் டேவிட் யாருன்னா அவங்க சகோதரர் கூட தெரியாது. ஜஸ்ட் டேவிட் ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். இவங்க அண்ணனுங்கள்லாம் எங்க இருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டோரி ஆர்மியில இருக்காங்க. இவர் டிஃபன் கேரியர் சுமந்து போறவர். ஆடையும் பார்த்துக்கணும், ஈவன் அண்ணனுங்களையும் பார்த்துக்கணும். தட்ஸ் இட். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் இப்படிதான் இருக்கு. குடும்பத்தையும் பார்த்துக்கணும், ஈவன் எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் பண்ணணும். நோ 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 நோ. இன்னைக்கு கிரேட் ஃபேவர் வரும்பொழுது தன்னை போல அதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஆட்களும் வருவாங்க. அதுக்குரிய பணமும் கடவுள் ரிலீஸ் பண்ண போறாரு. சவுலுக்கும் டேவிட் தெரியாது. அவர் இது வரைக்கும் பேலஸை விசிட் பண்ணதில்லை. யாரு? டேவிட். பட் ஆஃப்டர் மீட்டிங் த ப்ராஃபட் எல்லாமே மாறுது. கிரேட் பவர் வருது, ஃபேவர் வருது, கிராண்ட் ஆகுது. உங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்கா? எனக்கு ஒருத்தனை தெரியும். உங்களுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் வேணுமா? எனக்கு ஒருத்தனை தெரியும். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு ஒருத்தரை தெரியும். அது யாரும் இல்லை, நீங்க தான். டீல்ஸ் முடிச்சு தரணுமா? எனக்கு ஒரு ஆளை தெரியும். ப்ராஃபட் எனக்கு அதுக்குரிய நாலேஜ் இல்லையே. டேனியல், DANIEL, டேனியலுக்கு நாலேஜ் இருந்ததா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு நாலேஜ் இருந்ததா? நாலேஜ் இல்லாதவங்கள தான் கடவுள் தெரிந்து கொண்டு அவங்களுக்கு நாலேஜ் கொடுப்பார். Yes. அந்த நாலேஜ் விஸ்டமா மாறும் பொழுது வித்தியாசமா இருக்கும். Yes. அவருடைய அறிவு அளவில்லாதது. Oh, yes. No limitation. ப்ராஃபட் எனக்கு பணத்தை ஹேண்டில் பண்ணவே தெரியலையே. இட்ஸ் ஓகே, நீ தான் தேவை, வாங்க. என்னால வாழ்க்கையில முன்னேறி போக முடியல, புஷ் பண்ண முடியல. ஓ மை காட், அப்படி சொல்லாதீங்க. நீங்க தான் தேவை. இப்போ ஜஸ்ட் நீங்க கவனிச்சு பாருங்க. டேவிட் ஜஸ்ட் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார், ஆடு மேய்க்கிறார், கிண்ணறம் போடுறார். இதே தான் ரெகுலர் டியூட்டியா இருக்கு. இங்க நிறைய பேருடைய ரெகுலர் டியூட்டி மாற போகுது. ப்ராஃபட் நான் உட்கார்ந்து உங்களை பார்க்கறேன். நோ 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 நோ. டைம் ஹஸ் கம். The appointed time has come. Yes. உங்க டைம் வந்துடுச்சு. Oh, yes. நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் சாமுவேல் விசிட் பண்றாரு. விசிட் பண்றப்போ எல்லாரையுமே பார்க்கறாரு. அவங்க பிரதர்ஸ் எல்லாரையுமே பார்க்கறாரு. காட் சொல்றாரு, இவங்க யாருமே கிடையாது. அப்போ சாமுவேலுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கும். என்ன அங்க இருந்து கூட்டு வந்திருக்கீங்க. சவுல் பார்த்தான்னா என்ன நினைப்பான்? என்ன துண்டு துண்டா போட்டுருவான். கடவுள் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கேன். நாளைக்கு நிறைய பேர் பதவி பிரமாணம் செய்ய போறீங்க. ப்ரமோஷன் பதவி பிரமாணம். ஸ்மைல் பண்ணுங்க. நிறைய பேருடைய லைஃப், ஈவன் நீங்க எங்க இருந்தாலும் உங்களுடைய லைஃப் எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது. ப்ரமோஷன் வர போகுது. நிறைய ஆர்டினேஷன்ஸ் உருவாக போகுது. ரிசீவ் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இட் இஸ் டன். இப்பொழுதே ஓபன் அப் ஆகட்டும். இப்பொழுதே ஓபன் அப் ஆகட்டும். இப்பொழுதே ஓபன் அப் ஆகட்டும் in the mighty name of Jesus. டேவிட் கூட திங்க் பண்ணிருக்க மாட்டார், நம்ம இங்க இருந்து பேலஸ்க்கு போவோம். இன்னொரு தெரியுமா? ஜோசப் எங்க இருந்தாரு? சரியில்லை. சம்டைம்ஸ் ஃபேவர் வர்றப்போ ஐடியாஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இவங்க எல்லாம் இன்டர்பிரேஷன் பண்ணியும் பார்வோனுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகல. பார்வோன் கேக்குறாரு, இன்னும் யாராவது இருக்காங்களா இன்டர்பிரேஷன் பண்ண, இதை வியாக்கியானம் பண்ண? கூட இருக்கிறது சொல்றாரு, மை லார்ட், நான் பிரிசன்ல இருக்கப்போ எனக்கு ஒருத்தர் தெரியும். நான் நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே யார் தான்? ஜோசப் தான். சொல்றவர் யாரு? கிரேப் ஜூஸ் பானபாத்திரக்காரன். இன்னொருத்தர் இருந்தால பிரெட் சுட்டு தரவன், அவன் நிறைய சுட்டுட்டான். நீங்க அவனை தொங்க விட்டீங்களே, அதுக்கு காரணமே யாருன்னா என் ஃப்ரெண்டு, என் பங்காளி. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் உயர போகுதுன்னா, மேல போகுதுன்னா அதுக்கு காரணம் ப்ராஃபட்டா தான் இருக்கணும். Oh, yes. இன்னைக்கு மத்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மேல போகுதுன்னா அதுக்கு காரணம் நீங்களா தான் இருக்கணும். Yes. Receive your favor in the mighty name of Jesus. I receive. அதுக்கு அவர் எப்படி தெரியுமா ஐடியா கொடுக்குறாரு? அவரை கூப்பிடுங்க, அவரை கூப்பிட்டு கேளுங்கன்னு. ஜோசப் வெளியே வராரு. யாரு? ஜோசப் வெளியே வர. ஜஸ்ட் நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். ஜெனிசிஸ்
ஜோசப் வெளியே வந்து பார்வோனுடைய எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டு அதுல ஒரு சூட்சமத்தை வைக்கிறாரு. இதுல ஞானமானவன் ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுங்கன்னு. ஏன்னா அவனால மாத்திரம்தான் காடோடைய ரெவலேஷனை என்ன செய்ய முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். அது மாத்திரம் இல்லாம காடோடைய ரெவலேஷனை கொண்டு போக முடியும். பார்வோனுக்கு தெரியும் என் கூட இருக்கிறவங்க எல்லாமே மக்கு, டம்மி பீஸ், அவனுக்குனால என்ன செய்யல, மெயின்டைன் பண்ண முடியல. பார்வோன் சொல்றாரு இது எல்லாத்தையுமே பாக்குறது யார் தான், நீயா தான் இருக்கணும்னு. அதுக்கு ஜோசப் சொல்றாரு நான் தான் சிறைச்சாலையில இருக்கேன். ஏய் நான் கையெழுத்து போறேன்டா நீ வெளியே வர்றதுக்கு. இப்ப நான் கையெழுத்து போறேன் as a prophet. உங்க டெப்ட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்துல. இப்பொழுதே as a prophet நான் சைன் பண்றேன். It is done. உங்க வாழ்க்கை முன்ன போல இருக்காது. பணம் எங்க இருந்தாலும் இப்பொழுதே வெளியே வரட்டும். இந்த Psalms 102:30 TPT ல தாங்க பார்க்கலாம். I know you are about to arise and show your tender love to Zion. Now is the time. Time எப்போ சொல்லுங்க, இப்போ இதான் டைம். Yes prophet. எப்போ டைம்? இப்போ. அங்க பாருங்க, now is the time. Now is the time, Lord, for your compassion and mercy to be poured out. The appointed time has come for your prophetic promises. நான் சொல்லிருந்தேன்ல, prophetic promises to be fulfilled. prophet இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் prophecy பண்ணிருக்காரோ Oh yes. the appointed time வந்துடுச்சு. இந்த மாசம் எல்லாமே fulfill ஆக போகுது. Oh yes. Receive in the mighty name of Jesus. அமீன் சொல்ற எல்லாமே வேக வேகமா மூவ் ஆகும். Yes. உங்க ஃபைனான்ஸ் வேகமா மூவ் ஆகறத நான் பார்க்கறேன். Yes, I டிஜிட்ஸ் எல்லாம் வேக வேகமா இன்க்ரீஸ் ஆகறத நான் பார்க்கறேன். I receive. ஈவன் உங்களுடைய ஃபேம் இன்க்ரீஸ் ஆகறத நான் பார்க்கறேன். Oh yes. நீங்க அதுக்கும் வசனம் கேப்பீங்க. சங்கீதம் 89:19. You spoke to your prophet in vision. You spoke to whom? Prophets. எல்லாரும் கேள்வி கேட்கறது. So அங்க பாருங்க. Look at that. கொடுங்கப்பா. You spoke to your prophet in vision saying, I have found a mighty hero for my people. I have chosen David as my loving servant and exalted him. I have anointed him as a king with the oil of my holiness. 24 TPT. Because I love him and treasure him. My faithfulness will always protect My him. faithfulness, கடவுளுடைய faithfulness தான் என்ன செய்யுது, அவருடைய உண்மை தான் உங்களை என்ன செய்யுது, பாதுகாக்குது. And then I will place my great favor upon him and I will cause his power, அவருடைய வல்லமை, and fame to increase. நீங்க பண்ற business ஏன் இன்னும் increase ஆகல? Still your business doesn't have what? Fame. நீங்க பண்ற job இன்னும் ஏன் உங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ள increase ஆகல? Because you don't have fame. ஏன் நீங்க இருக்கிற ஆபீஸ்ல இன்னும் நீங்க உங்க ஃபேம் இன்க்ரீஸ் ஆகல? அப்ப என்ன வேணும்? கிரேட் ஃபேவர். இன்னும் ஏன் என்னுடைய கம்பெனி இன்க்ரீஸ் ஆகல? இன்னும் ஏன் என்னுடைய பிசினஸ் போய் ரீச் ஆகல? நிறைய பேருடைய கேள்வி. கோல்டு மெடலிஸ்ட் எங்க வரைக்கும் தெரியுமா? அவனுடைய காலேஜ் வரைக்கும் தான். அது ஏன் இன்னும் ரீச் ஆகல? பிகாஸ் யூ டசன்ட் ஹேவ் வாட்? கிரேட் ஃபேவர். நான் வச்சிட்டு இருக்க கடை 5 வருஷமா வச்சிட்டு இருக்கேன். 10 பேர் தான் என்னுடைய ரெகுலர் கஸ்டமர். அப்பாற்பட்டு இப்படி போறான் இப்படி வரான், பட் அந்த சைடு போய் அங்க இருக்கிற கடையில வாங்குறான். அங்க வாங்குற எல்லா பொருளும் என்கிட்ட இருக்கு. பட் இன்னும் என்ன ஆகல? உங்க கடைக்கு, உங்க ஷாப்புக்கு, உங்க மார்க்கெட்டுக்கு, உங்க காம்ப்ளெக்ஸ்க்கு ஃபேம் வரல. நான் வேலை செய்யறேன், ஆனா என்னுடைய வேலை இன்னும் இன்க்ரீஸ் ஆகல. ஏன் இன்க்ரீஸ் ஆகல? ஏன் பணம் வரல? பிகாஸ் அங்க என்ன இல்ல? ஃபேம் இல்ல. இன்னைக்கு நான் ப்ராஃபஸி பண்றேன் as a prophet. இப்பொழுதே ஃபேம் வரட்டும். நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் அவுட் ஆகட்டும். நான் மீண்டும் சொல்றேன், நியூஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் அவுட் ஆகட்டும். Receive the fame in the mighty name of Jesus. இது just ஒரு லெவல். இந்த லெவலுக்கு மாத்திரம் ஃபேம் கிடையாது. ஃபேம் டு இன்க்ரீஸ். அப்ப படிப்படியா உங்களுடைய ஃபேம் இன்க்ரீஸ் ஆகட்டும். ஈவன் சோர்ஸ் ஆஃப் வெல்த் இன்க்ரீஸ் ஆகட்டும். மணி இன்க்ரீஸ் ஆகட்டும். Yes, I receive. But only money மாத்திரமா? நான் பலவீனமா இருக்கேன். ஸ்ட்ரெngth உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். Oh yes. Receive your healing in the mighty name of Jesus. Matthew 4:24. Then his fame went throughout all Syria and they brought to him all sick people who were afflicted with various diseases and torments and those who were demon possessed, epileptics, that means the சந்திரரோகி. ஓகே, எஸ், இதுல கொடுங்க, டிபிடில தாங்க. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும்
அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். டிபிடியில் என்ன சொல்லுது? His fame spread everywhere. Many people who were in pain and suffering with every kind of illness were brought to Jesus for their healing. Epileptics, paralytics, and those tormented by demonic powers were all set free. All were set free. எல்லாரும் விடுதலையானாங்க. Everyone who was brought to Jesus was healed. News about him spread all over India. அடுத்து 2030 நியூஸ் spread out all over world. Oh yes. Because Forbes பத்திரிகையில அதனுடைய போட்டோ பிக்சரே நான் தான். Yes. Imagine like that. Oh yes. Visualize like that. Times India நம்மள பத்தி எழுதுது, உங்க பிசினஸ் பத்தி எழுதுது. ஒவ்வொரு பத்திரிகையும் உங்களுடைய பிசினஸையோ உங்களுடைய வேலையோ எழுதுது. நீங்க வச்சிட்டு இருக்க கம்பெனியை பத்தி பத்திரிகை எல்லாம் எழுதுது. ஃபர்ஸ்ட் பேஜ்ல வருது. Yes. போஸ்ட் கொடுக்குறீங்க ஸ்டைலா, blazers போட்டுட்டு. Your news, your fame. Oh yes. Spread everywhere. News about him spread all over Syria. And people brought to him all who were ill with various diseases, those suffering severe pain, the demon possessed, those having seizures, and the paralyzed, and he healed them. டிபிடி தாங்க. His fame spread everywhere. That's it. His fame spread everywhere. இப்பொழுது இருந்து கட்டளையிடுற many peoples இங்க வர போறாங்க. Many countries. Oh yes. Many country 102. I know you are about to arise. எனக்கு தெரியும் நீ இப்ப எழ போறேன்னு. And show your tender love to Zion. Now is the time. இதான் உன்னுடைய நேரம். Lord, for your compassion and அவருடைய mercy, கருணையும் அவருடைய இரக்கமும் உன் மேல அளவில்லாம ஊத்த போறாரு. to be poured out. The appointed time has come. நல்ல நேரம் வந்துச்சு. For your prophetic promises உன் தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் to be fulfilled. நடக்க போகுது. Yes, prophet, I will say. The prophetic promise. Mega church in India. லூக்கா 1:28 டிபிடில. Gabriel appeared to her and said, grace to you, young woman. Young man, I am. For the Lord is with you, and so you are anointed with great favor. நீங்க என்னது? நீங்க just நீங்க உங்களோட இத மென்ஷன் பண்ணிக்கங்க. Gabriel appeared to me and said to me, grace to you, young man, for the Lord is with you, and so you are anointed with great favor. You are anointed with what? Great favor. சில ப்ராமிசஸ்லாம் ஏன் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல? சில தீர்க்கதரிசனங்கள்லாம் ஏன் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல? You need a great favor. Because நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஒரு ஃபேவர் எல்லாருக்குமே வேலை செய்யுமான்னு கேட்டா கிடையாது. என்கிட்ட கிரேட் ஃபேவர் இருக்குன்னா இப்போ உங்களுக்கு என்ன தயவு வேணுமோ, உங்களுக்கு என்ன தயவு தேவைப்படுதோ தற்சமயத்துக்கு அந்த தயவை கடவுள் ரிலீஸ் பண்ணுவார். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஹீலிங் கிடையாது. நீங்க இந்த சிலவம் இந்த குளத்துல போய் ஒருத்தர் கழுவுனார் இல்லையா, அவர் நீங்க பாருங்க, அங்கதான் எல்லா அனிமல்ஸ்க்கும் தண்ணி காமிக்கிறாங்க. அவர் எத்தனை தடவை அந்த இடத்தை தாண்டி போயிருப்பாரு. அந்த சிலோவாம் குளத்தை ஏன் அந்த தண்ணி எடுத்து கழுவுல அவரு? ஏன்னா யாருமே சொல்றதுக்கு இல்ல. அவருடைய நினைப்பெல்லாம் என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, ஏன்பா அங்க போகாத, அங்க குளம் இருக்குதுன்னு. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், பாலத்து மேல நடக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைடு பாத்தீங்கன்னா பெரிய ரிவர், ஜஸ்ட் மிஸ் ஆனா என்ன எங்க விழுவீங்க? இப்போ உங்களுடைய நினைப்பெல்லாம் என்ன தெரியுமா இருக்கும்? நாம அந்த இடத்துக்கு போக கூடாது. கண்ணை கட்டியாச்சு, பிளைண்ட் ஃபோல்ட் ஆயிட்டீங்க. என்ன ஆயிட்டீங்க? பிளைண்ட் ஃபோல்ட் ஆயிட்டீங்க. இப்போ உங்களுடைய திங்கிங் எல்லாமே என்ன தெரியுமா இருக்கும்? இப்போ நாங்க போனா அங்க கரண்ட் இருக்கு, அங்க போக கூடாது, வேற இடம் எங்க, வேற இடம் எங்க, வேற இடம் எங்க, அங்க போனா ரிச் இன் பவர் இருக்கு, ப்ராஃபட்ட போனா ரிச் இன் பவர் இருக்கு, அபண்டன்ட் இன் பவர் இருக்கு. நோ, அங்க நான் போகல. ஆனா ஜீசஸ் வந்தார், ஏய் இங்க சிலோவாம்ல போய் கழுவுடா. ஐயோ, மீண்டும் மீண்டுமா அந்த இடத்துக்கா? நோ நோ நோ, ஏய் அங்க போய் கழுவு. அவனுடைய நினைப்பு என்ன? நாங்க போனா தவறி விழுந்துடுவேன், எனக்கு கண் பார்வை இல்லை, எனக்கு தெரியாது நான் எந்த பக்கம் வெளியே வரணும்னு. ஆனா ஜீசஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? நீ போ, சிலோவாம்ல கழுவு. அவன் ஜஸ்ட் தண்ணி எடுத்து வச்சோன்னா அவன் கண் தெரிஞ்சிடுச்சு. அதை சொல்றதுக்கு அவனுக்கு யார் இல்ல, ஆள் இல்ல. ஆனா அவனுக்கு சொன்னது எல்லாமே என்ன தெரியுமா? நீ விழுந்துட்டனா நீ எப்படி வருவ, வழி எங்க? என் காதாரியே கேட்டிருக்கேன், ப்ராஃபட்ட போகாதன்னு என் காதுபடியே கேட்டிருக்கேன். நான் சிரிச்சேன், என்னக்கா என்கிட்ட போகாதன்றா, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, 2 வாரம் கழிச்சு அவனே உங்ககிட்ட இருப்பான். எவன் போகாதன்னு சொன்னா அவனே 2 வாரம் கழிச்சு உங்ககிட்ட இருப்பான். நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன், 2 வாரம் கழிச்சு அந்த மனுஷனே இங்க இருக்காரு. பிகாஸ் ரிச் இன் பவர் அண்ட் அபண்டன்ட் இன் பவர் இங்க இருக்கு. எனக்கு தெரியும் பவரை எங்க எப்படி யூஸ் பண்ணோம், ஃபேவர் எங்க எப்படி யூஸ் பண்ணோம், கிரேஸ் எப்படி யூஸ் பண்ணோம்,
மேசியை எங்க யூஸ் பண்ணோம், Yes. அனாயிண்டிங். ஓ மை காட். ஈவன் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சைடு போனீங்கன்னா பேய் இருக்கும்னு. ஐயோ ப்ராப்பர்ட் சொல்லிட்டாரு, அந்த சைடு போனா பேய் இருக்கு. ஈவன் எல்லாரும் கத்துறான், பேய் பேய், ஐயோ பேய் பேய். 4 ஜாமத்துல அது எத்தனை மணிக்கு? 4 மணி. இழுத்து போத்தி தூங்குற நேரத்துல பேய் வரும். ஆனா பீட்டர் பேய் கிட்ட கேக்குறாரு, பேய் சார் நீங்க நடக்கிறீங்களே, நானும் எங்க நடக்கணும்? யார்கிட்ட கேக்குறா? பேய் கிட்ட கேக்குறேன். எல்லாரும் கத்துறது என்ன? ஆவேசம். ஆவேசம்னா என்ன? பேய். பேய். எல்லாரும் அலறது என்ன? ஐயோ பேய். ஆஹா முடிஞ்சிடுச்சு. பேய் அடிச்சா எப்படி இருக்கும்? ஆனா பேதுரு மட்டும் வித்தியாசமா யோசிக்கிறார். பேய் கிட்டே என்ன செய்யறாரு? பேட்டி எடுக்கிறார். சார், பேய் சார், I want to walk like you in the water. நீங்க எல்லாமே நெகட்டிவா பாக்குறீங்க. நோ, ஈவன் பேயே வந்தாலும் பேட்டி எடுங்க. அதுகிட்ட ஏதாவது ஒரு மர்மம் இருக்கும், அதுகிட்ட டேட்டாஸ் இருக்கு. ஈவன் ஜீசஸ் கேட்கிறார், ஏய் எங்க இருந்து வர? நான் எங்க இருந்து வந்தன்றத சொல்லிடுறேன். எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன நீங்க மீண்டும் பாதாளத்துக்கு அனுப்பக்கூடாது. சரி வேற எங்க அனுப்பட்டும்? அதோ அங்க தெரியுதே, பண்ணிக்கிட்டோம். ஆமா அங்க அனுப்புங்க. சரி உன் பேர் என்ன? என் பேர் லேகியோன். லேகியோன்னா நம்பர்ஸ்னு அர்த்தம். தட் மீன்ஸ் அநேகர். பேய் பேர் லேகியோன் கிடையாது. அது சொல்ற வேர்டு என்ன? லெகியோன். லெகியோன் என்ன வேர்டு? ரோமன் வேர்டு. ஜஸ்ட் அந்த ஒன் வேர்ட். காட் எப்படி ஆபரேட் ஆகுறாரு? இன் ரெவலேஷன். பிசாஸ் எப்படி ஆபரேட் ஆகுறான்? இன் இக்னோரன்ஸ். மனுஷன் எப்படி ஆபரேட் ஆகுறான்? இன் எமோஷன். உங்க எமோஷன் எல்லாம் ஃபெயில். இன்னைக்கு நான் மீண்டும் சொல்றேன், நீங்க அழுது போதும். த்ரூ ரெவலேஷன், த்ரூ தீர்க்கதரிசி இல்லாத இடங்கள்ல ஜனங்கள் என்ன ஆகுறாங்க? ஏன்னா அங்க ரெவலேஷன் இல்ல. இன்னைக்கு as a prophet நான் ரிவீல் பண்றேன், என் இறைவன் இருக்கிறது உண்மை. நீங்க வாழ பிறந்தது உண்மை. நீங்க வாழ போறீங்க, நல்லா வாழ போறீங்க. Receive in the mighty name of Jesus.